பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம், அது பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அதாவது ஒரு விருந்து சந்தோஷம், ஒரு நண்பர்கள், ஒரு உறவினர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து விருந்து சமைத்து சாப்பிடும்போது அவர்களுக்கிடையில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அது அங்கு பரிமாறப்படும் திராட்சை ரசம் மிகவும் இனிமையானதாகவும் எல்லோருக்கும் மிகவும் விரும்பப்பட்டதாகவும் இருக்கும். ஏன்னா விருந்து ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு கெட் டுகெதர், அதாவது நிறைய பேரோட சேர்ந்து நம்ம தனிமையாய் சமைத்து உண்டு திராட்சை ரசம் மருந்தி வாழ்றதை விட, கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுவும் மிகவும் நமக்கு பிரியமான, நம்மளுடைய வேவ் லெங்த் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்லையும் நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, அவங்க எல்லாருக்கும் விருந்து சமைத்து அவர்களோடு சேர்ந்து அருந்தப்படும் திராட்சை ரசம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். அதாவது பணம் கொஞ்சம் அதிகமாக செலவானா கூட அந்த இடத்துல ஒரு திராட்சை ரசம், அந்த இது விருந்துக்கான உணவுகள் இதெல்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கிறது இல்லை. அது எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படும். அந்த பணம் கொஞ்சம் அதற்காக செலவு செய்யப்பட்ட நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்மை சேர்ந்தவர்களுடைய சந்தோஷத்திற்காக நாம் செய்கின்ற செலவு, அதாவது அதற்கு உதவக்கூடிய பணம் அது ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம செஞ்சோம்னா அந்த சந்தோஷம் அந்த பணத்தை விட அந்த சந்தோஷம், அந்த வெறும் அந்த பணத்தை நம்ம கையில் வச்சிட்டு இருக்கிறதுல சந்தோஷம் கிடைக்காது. அதையே நம்மை சேர்ந்தவர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள் அல்லது ஒரு சிலர் தன்னுடைய பணத்தை ஏழை எளியவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பகிர்ந்து உண்டு தானும் அவங்களோடு சேர்ந்து சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் கொஞ்சம் அதிகமானதா இருக்கும். அதாவது வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதை ருசித்து பார்க்க வேண்டும். அதை அனுபவித்து பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு நமக்கு சேர்ந்தவர்களோடு சந்தோஷமா சேர்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்கும். மேலும் ஒரு இல்லாதவர்கள், ஏழைகளோடு நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது சந்தோஷம் உச்சகட்டத்தை அடையும். அதனால் ஐஸ்வர்யத்தை, கடவுள் கொடுத்த, தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து உண்டு கழித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரசங்கியார் என்று அறிவிக்கிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.